வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது லா லா ழா ரா ரா நா நா 2 சொல்லினா 3 சொல்லினா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கான பொருள் வேறுபாடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், இலை இலை இழை கழை. இங்கே ஆன்சர் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். மெலிந்து போதல், நூல் இலை, செடியின் இலை, மூங்கில். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரி. ஃபஸ்ட்டு இலைனா செடியின் இலை, இதுதான். அடுத்து இலைனா மெலிந்து போதல், இழைச்சி போகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீனிங், அந்த பெரிய இலை வந்ததுன்னா. அடுத்து இழை அப்படின்னா செடியின் நூல் இலை. செகண்ட் ஒன் தான் கரெக்ட். ஆன்சர் பி தான் சரி. அடுத்த கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. திணை திணை. திணைனா என்ன, 2 சொல்லினை வந்தால் என்ன மீனிங் வரும் அப்படின்னு பார்க்கலாம். உயர்திணை ஊர் சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் தானியம், தின்னுதல் வாக்கியம், திண்ணை துணிவு. இதில் கரெக்டான ஆன்சர் பி தான் சரி. திணைனா ஒழுக்கம், இந்த 2 சொல்லினை வந்ததுன்னா தானியம். தானியம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வரகு அதெல்லாம் இருக்கு இல்லையா, சாமை வரகு அதோடு சேர்ந்தது தான் இதுவும் திணை. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. அலை அழை. அலைனா என்ன மீனிங், அழைனா என்ன மீனிங்னு பார்க்கலாம். வரவழைத்தல் கடல் அலை, கடல் அலை வரவழைத்தல், அலைத்தல் வரவழைத்தல், அலைத்தல் வரவழைத்தல். கரெக்டான ஆன்சர் பி தான். கடல் அலை வரவழைத்தல், அழைத்தல் அழைக்கிறோம் இல்லையா, அதுக்கு மீனிங் தான். ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒலி மரபு பிழைகளை திருத்துக. அலரும் மயிலும், கூவும் ஆந்தையும், அகவும் சேவலும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அகவும் அலரும் கூவும், அலரும் அகவும் கூவும், கூவும் அகவும் அலரும், அகவும் கூவும் அலரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏதான் கரெக்ட், அகவும் அலரும் கூவும். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பனி பனி. இந்த பனி பனி பொழியுது இல்லையா, இது நம்ம வேலை பனி செய்கிறோம் இல்லையா, அதுதான். அதுக்கு ஆன்சர்ஸ் 4 இருக்குது, அதை கரெக்டாக எடுத்து எழுதணும். குளிர்ச்சி பன்றி, பன்றி வேலை, குளிர்ச்சி வேலை, வேலை குளிர்ச்சி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. பனினா குளிர், அதான் பனி பொழிகிறது, இந்த பனி வேலை. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. கரை கரை. இந்த ரை வந்தால் என்ன மீனிங், இந்த பெரிய ரை வந்தால் என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். கரைதல் அறை, ஓரம் அழுக்கு, புரை பறை, முதலை முதல். ஆன்சர் பி தான். கரைனா ஓரம், இந்த கடலோரம் ஆற்றுக்கு ஓரம் இருக்கிறதெல்லாம் கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த கரை அழுக்கு, கரை படிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா துணியில், அந்த மீனிங். அடுத்த கொஸ்டின், ஒலி வேறுபாடு மற்றும் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிகன்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூவேந்தர், முக்கணி, முத்தமிழ், முக்காலம். இங்கே இறந்த நிழல் எதிர், சேரர் சோழர் பாண்டியர், மாப்பழ வாழை, இயலிசை நாடகம். ஸோ இதை ஈஸியாக கரெக்டாக பொருத்திடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கரெக்டு. எப்படின்னா, மூவேந்தரை யாரை சொல்லுவோம், சேரர் சோழர் பாண்டியர். அடுத்து முக்கணினா மாப்பழ வாழை, முத்தமிழ் இயல் இசை நாடகம், முக்காலம் இறந்த எதிர்காலம், நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பி தான் கரெக்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.